ஷோவோட தினமொரு விஐபி பகுதியில் இன்னைக்கு காணொலி காட்சி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விஐபி யாருன்னா, நிறப்பிரிகைக்கு பிரியமாய் உரமிட்டவர், தமிழில் தலித் பெண்களின் இலக்கிய போக்கை இயங்கச் செய்தவர், பல சிந்தனையாளர்களின் படைப்புகளுக்கு தமிழில் உயிர் கொடுத்தவர், பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், காவிரி கரையில் பிறந்து ஒடுக்கப்பட்ட மக்களை கரையேற்ற துடிக்கும் எம்பி திரு ரவிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? உங்க குடும்பத்தினர் என்ன பண்றாங்க? 2 மகன்கள் என்ன பண்றாங்க? இதை பத்தி சொல்லுங்க. 2 மகன்களில் மூத்த மகன் அமெரிக்காவில் IBM நிறுவனத்தில் பணியாற்றுறார். இன்னொரு மகனும் ஐடியில் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற முறையில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். மற்றபடி ஒரு பெரிய சொல்லிக்கொள்ளும் அளவுக்கான குடும்பம் அல்ல என்னுடைய குடும்ப சூழல். அமைதியாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்க சார். சார், வங்கி ஊழியரா இருந்த நீங்க அரசியல்வாதியா அவதாரம் எடுத்தது எப்போ, எதுக்காக? நான் சிறு வயதிலிருந்தே எனக்கு அரசியல் ஆர்வம். ஒரு அரசியல் செயற்பாட்டாளராகவே நான் வளர்ந்தேன். சொல்லப்போனால் திராவிட இயக்க கருத்துக்களால் முதல்ல ஈர்க்கப்பட்டேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு முன்பாகவே தந்தை பெரியாருடைய பல நூல்களையும், அது மாதிரி பெரியார் சுயமரியாதை பிரசுரம் வெளியிட்டிருந்த அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு நூலையும், அதுபோல் இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட முரண்தர்க்க பொருள் முதல்வாதம் என்றால் என்ன என்கிற நூல், அரசும் புரட்சியும் போன்ற லெனினுடைய நூல்களையும் நான் படித்து முடிச்சிருந்தேன். அதெல்லாம் எனக்கு பள்ளி படிப்புக்கு அப்பாற்பட்ட ஆர்வத்தில் அரசியல் இதில் திராவிட இயக்க சிந்தனைகளும் அதுபோல் இடதுசாரி சிந்தனைகளும் என்னுடைய பள்ளி காலத்திலேயே என்னை ஆக்கிரமிச்சிருந்தது. அதனால் நான் ஒரு அரசியல் செயல்பாட்டாளராகவே எப்போதும் இருந்திருக்கிறேன். வங்கி பணியில் இருந்தப்போ 2001ஆம் ஆண்டு தேர்தலில் என்னை போட்டியிடுமாறு எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் வலியுறுத்தினார். ஆனால் நான் அப்போது மறுத்துவிட்டேன். 2006 திரும்பவும் வலியுறுத்தும் போது என்னால் தவிர்க்க முடியல. அதனால் அவருடைய விருப்பப்படி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிட்டு அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன். இந்த தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கு முழுமையான காரணம் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான். சரி, அரசியல எப்படி நுழைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகளை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முன்பாக நான் இடதுசாரி இயக்கங்களோடு தொடர்பு கொண்டு அதில் மாணவ பருவத்திலிருந்து, அது குறிப்பாக கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலிருந்து அதில் செயல்பட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளராக இயங்கிட்டு இருந்தோம். அந்த காலத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி 1989 துவக்கப்பட்டது. அதுக்கு முன்பு வன்னியர் சங்கம் நடத்திய சாலை மறியல் போராட்டம், இது குறிப்பாக தென்னார்காடு மாவட்டத்தில் ஏற்படுத்திய தாக்கம். அதில் தொடர்பே இல்லாத தலித் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அது நான் நேரடியாக போய் பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளெலாம் அந்த நேரத்திலே போய் பார்த்தேன். அப்போது தலித் மக்களுக்கென்று ஒரு வலுவான இயக்கம் இல்லாதது, அவர்களுக்கான ஒரு அரசியல் கட்சி வலுவாக இல்லாதது அவர்கள் மீதான வன்கொடுமைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது என்பதை நான் புரிஞ்சிட்டேன். அதன் அடிப்படையில் அவர்களை ஒரு அரசியல் வயப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு புரிஞ்சது. அப்போதுதான் எங்கள் தலைவர் மதுரையை மையமாக கொண்டு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை நடத்திட்டு இருந்தார். அப்போ அதை இங்கே வட மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு நான், பேராசிரியர் கல்யாணி போன்றவர்கள்லாம் அதற்காக பல முன்னெடுப்புகளை செய்தோம். அந்த நேரத்தில் புறவயமாக இருந்த சூழல், பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே ஒரு வலுவான அரசியல் கட்சியாக குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் உருவான நேரத்தில் தலித் மக்கள் மத்தியிலையும் தங்களுக்கும் ஒரு கட்சி வேணும் என்கிற ஒரு எண்ணம் அப்போது வலுவாக எழுந்தது. அந்த எண்ணத்தை ஈடு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர்கள் பார்த்தார்கள். குறிப்பாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவருடைய பேச்சுகள், அவருடைய சமரசம் இல்லாத நடைமுறை, அவர்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு தலைவர் இவர்தான் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தது. அந்த விதத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே வலுப்பெற்று மிக வேகமாக பரவியது. அதை கூட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு அந்த நேரத்திலிருந்தே கிடைத்தது. 90களில் துவங்கிய அந்த பயணம் என்பது 2006 தேர்தல் அரசியலில் நானும் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படுகிற நிலை வரை தொடர்ந்தது. அது அவங்களோட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு டிராவல் பண்ணி தான்
அந்த முடிவுக்கு வந்தோம். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தேவையை நான் அந்த கட்சி இங்கே வலுப்பெறுவதற்கு முன்பே உணர்ந்து அந்த கட்சி வலுப்பெறுவதில் பல பேர் பங்களிப்பு செய்திருக்காங்க. அதில் நானும் ஒரு சிறு அளவில் அப்பொழுது அதில் பங்களிப்பு செய்தேன். அந்த விதத்தில் அந்த கட்சி தான் எனக்கு பொருத்தமான கட்சியாகப்பட்டது. அது குறிப்பாக அங்கே தலைவர் எழுச்சி தமிழருடைய அந்த தலைமை பண்பு, அவருடைய சமரசமற்ற போக்கு, அவருடைய அரசியல் தெளிவு, இதெல்லாம் என்னை ஈர்த்தது. எனவே அதில் நான் என்னை இணைத்துக் கொண்டேன். கூட்டணிக்காக உங்க கட்சி பல விஷயங்கள்ல சமரசம் செஞ்சுக்கிறதா விசிக மேல முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? கூட்டணின்னா பல சமரசங்கள் உண்டுதான். குறிப்பாக இடதுசாரி கட்சிகளுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இங்கேயும் சரி அல்லது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் அவர்கள் இடம்பெறுகிறார் என்றால் அது ஒரு சமரசத்தின் அடிப்படையில் தான். ஆனால் அதற்காக அவர்கள் கொள்கையை முழுக்க கைவிட்டு விட்டார்கள் என்று அர்த்தமில்லை. அதுபோல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி ஏன் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது என்றால், இங்கே தமிழ்நாட்டை அதனுடைய ஒரு 2000 ஆண்டு கால ஒரு தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எல்லாமே தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு தனித்துவத்தோடு சேர்ந்தது தான். அப்போ அதுக்கு ஒரு பெரிய நெருக்கடியும் அச்சுறுத்தலும் ஆபத்தும் இன்றைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கிற இந்த வர்ணாசிரம கோட்பாடு, மனுவாத கொள்கை, இதெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு நேர் எதிரானவை. எனவே அது இடையில ஏற்படுத்திய சீரழிவுகளையோ பின்னடைந்த நிலைகளையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற முக்கியமான ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். அதில் சில சமரசங்களை நாங்கள் செய்து கொள்வது தவிர்க்க இயலாது. ரைட். இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்ட கேள்வியை ஒட்டியே தான் இந்த கேள்வியும். தலித் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. இளவரசன், கோகுல்ராஜ், சங்கர் ஆணவ படுகொலை தொடர்பா திருமா சார் அவர்கள் போன மாநில அரசோட மெத்தன போக்கு தான் காரணம் அப்படின்னு அவரோட வலிமையான கண்டன குரலை பதிவு செஞ்சிருந்தார். ஆனா ஏன் இப்ப கவினோட ஆணவ படுகொலை தொடர்பா அவர் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. கூட்டணியில இருக்கிறதுனாலேயே சுதந்திரமா உங்களால கேள்வி எழுப்ப முடியல அப்படிங்கிறது மக்கள் மன்றத்துல அந்த கேள்விகள் எழாம இல்லை. ஸோ அப்ப ரவிக்குமார் சார், நீங்க ஆணவ படுகொலை தொடர்பா உங்களுடைய கண்டன குரல் ஒலிக்குமா? அதுதான் எங்களோட கேள்வி. குறிப்பாக இந்த ஆணவ படுகொலை என்கிற இந்த சொல்ல நாங்கள் உருவாக்குனது. அதுக்கு முன்ன கௌரவ கொலைகள், கௌரவ குற்றங்கள்னு தான் இதை அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஆணவ குற்றங்கள் என்ற ஒரு பெயரை சூட்டியதே நாங்கள் தான். ஏன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற சாதிய மனோபாவத்தை சரியாக அடையாளம் கொண்ட கருத்தியல் கொண்டவர்கள் நாங்கள். அதில் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வன்கொடுமைகளுக்கு எதிராக எப்படி நாங்கள் குரல் கொடுத்தோமோ இப்பொழுதும் அப்படி தான் நாங்கள் தான் அந்த களத்தில் முன்ன நிற்கிறோம். இன்றைக்கி கவின் படுகொலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தந்தை எங்கள் கட்சிக்காரரே கிடையாது. அவர் எங்கள் தலைவருக்கு தெரிஞ்சவர் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என் மகன் உடலை நாங்கள் வாங்க வேண்டும்னா திருமாவளவன் சொன்னால்தான் வாங்குவேன் என்று அவர் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறார். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் இருக்கார். அப்போ அவர் உடனே அங்கே போய் பார்த்து அதற்காக உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வன்கொடுமை அதிகரிப்பதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆணவ படுகொலைகளுக்காக ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் தரக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தான் நடத்தணும். இதை எங்களை குறை சொல்கிற அதிமுகவோ அல்லது புதிதாக நான் தான் மாற்று அரசியல் கொடுக்குறேங்கிற திரு விஜய் அவர்களோ இதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் பார்க்கணும், நீங்கள் திமுகவுடைய அவங்க செய்யாததெல்லாம் இவங்க வலிஞ்சு அவங்க ஏதோ பாஜகவோட ஒரு சமரசம் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ளார உறவு வச்சிருக்காங்கன்னெல்லாம் ஒரு அவதூறு பரப்புகிற அதிமுகவும் சரி விஜயும் சரி எங்கே விமர்சிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ இது போன்ற ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஏதோ இன்னைக்கு எந்த போராட்டம் நடந்தாலும் அதில் இவருக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிற விஜய் இந்த கவின் விஷயத்தில் ஒரு வார்த்தை கூட பேசலை. இதுக்கே மதுரையிலேயே போய் மாநாடு நடத்துகிறார், அங்கேயே அதை பற்றி பேசலை. அவங்கள சந்திக்கவோ இந்த பிரச்சனை பற்றி பேசவோ எதுவுமே இல்லை. எனவே இன்றைக்கு யார் எங்களை விமர்சிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த பிரச்சனைகளில்
கள்ள மௌனம் காக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, சமூக நீதிக்காக, தமிழர் உரிமைக்காக களத்திலே நிற்பதில் எப்பொழுதும் முதல் இடத்தில் இருக்கிற கட்சியாகத்தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். சரி, எந்த பிரச்சனையானாலும் அரசுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறதே நீங்களும் திருமாவும் தான் அப்படின்னு பேசப்படுது. அப்படி என்ன அரசோட ஒரு இணக்கம்? திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருப்பது அவர்களுடைய அந்த அரசியல் கருத்தியல் நிலைப்பாடுகளை ஆதரிப்பது என்பது வேறு. அரசாங்கத்தை அவர்கள் தலைமையேற்று நடத்துகிற தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கொடுக்கிற ஆதரவு என்பது வேறு. தமிழ்நாடு அரசனுடைய கொள்கைகள் எப்போதாவது ஒரு தவறான திசையில் திரும்பினால் அதை கண்டிக்கிற முதல் கட்சியாக எங்கள் கட்சி இருந்திருக்கு. குறிப்பாக 12 மணி நேர வேலை என்ற ஒரு சட்டம் இங்கே கொண்டு வரப்பட்ட போது, உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அதை கண்டித்து முதல்ல களத்தில் இறங்கியது நாங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் தான். அதன் காரணமாகத்தான் அந்த உத்தரவுக்கு பின்வாங்கப்பட்டது. அதிமுக போராடி கிடையாது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுபோல இன்றைக்கு ஆணவ குற்றங்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசே சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் சட்டம் இயற்றுங்கள்னு நாங்கள் தான் சொல்றோம், வேற எதிர்கட்சியில் இருக்கிற யாருமே சொல்லலை. அதுபோல அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அவர்களுடைய அணுகுமுறைகள், அது எங்கே அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு மாறி போனால் உடனடியாக நாங்கள் அதை கண்டிப்பதில் நாங்கள் தயக்கம் காட்டுவதே இல்லை. குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நாங்கள் மாணவர்களெல்லாம் கந்தசஷ்டி கவசம் பாட வைப்போம் அப்படி இப்படின்னு ஒரு மாநாட்டில் பழனியில் நடந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அதை கண்டித்து குரல் கொடுத்தவர்கள் நாங்கள் தான். எனவே இந்த அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்ல வேண்டியதும், அது அரசு சிறப்பாக நடக்கும்போது அதை பாராட்ட வேண்டியதும், அது கூட்டணியில் இருப்பதால் மட்டுமல்ல, இங்கே அரசியல் செய்கிற ஒவ்வொருவருடைய கடமை அது. அதே போல அரசு தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டியதும் அவர்கள் கடமை. அந்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விதத்தில் நாங்கள் கூடுதலாக ஒன்றும் பண்ணிடல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அரசு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகளிலேயே சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகள் சார்பாக அவர்களே இந்த புள்ளி விவரங்கள் வெளியிடுறாங்க. அவர்களே அதை அங்கீகரித்து சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதில் இந்தியாவில் முதல் மாநிலமாக, அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதே மாதிரி பல இண்டிகேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இது இருக்குது. நீங்க பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதுபோல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல அதனுடைய கல்வி, சுகாதாரம் போன்ற ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இடம்பெறுவதாக இருந்தாலும் சரி, அதுபோல உயர்கல்வியிலோ பள்ளி கல்வியிலோ இருக்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை இந்தியாவில் பிற மாநிலங்களை விட முன்னணியில் நிற்பதாக இருந்தாலும் சரி, அதுபோல இன்றைக்கு பல நலத்திட்டங்களை உருவாக்குது. காலை சிற்றுண்டி உணவு திட்டத்திலிருந்து கல்லூரி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற திட்டங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படும் போது அதை நாங்கள் பாராட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்கள் செய்கிறோமே தவிர அதுக்கு மேல போய் கூடுதலாக அவர்களை பாராட்டி கொண்டே மட்டும்தான் இருக்கிறோம், வேறு எந்த விமர்சனங்களும் செய்யவில்லை என்று நீங்க சொல்ல முடியாது. ரைட் சார், இறுதியா ஒரு கேள்வி. சிறுத்தைகளோட பலத்தின் அடிப்படையில் உங்களுக்கான இடம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்து ஒவ்வொரு தேர்தலையுமே முன்வைக்கப்படுது. அப்ப இந்த தேர்தலில் உங்களுக்கான இடத்தை நீங்க கேட்டு பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கான இடத்தை கேட்டு பெறுவோம். எங்களுக்கான இடம் போதிய அளவில் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதுவரைக்கும் நாங்கள் 2001 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்ற காலத்திலிருந்து 10 இடங்களை நாங்கள் பெற்றிருந்தோம். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற போதும் அந்த 10 இடங்களை பெற்றோம். ஆனால் முதல் முறையாக 2021 தேர்தலில் தான் எங்களுடைய இடங்கள் குறைக்கப்பட்டு, எண்ணிக்கை குறைக்கப்பட்டு 6 இடங்களாக மாற்றப்பட்டது. அன்றைக்கு இருந்த சூழல் காரணமாக அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு நலனுக்காக அதை ஒப்புக்கொண்டோம். ஆனால் 2026 தேர்தலில் நிச்சயமாக எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கூட்டணி கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற திமுக அளிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால எங்களுடைய பலத்துக்கேற்ற இடங்களை நாங்கள் பெறுவோம். அதில் எந்த சமரசமும் நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம்.
ஏன்னா இன்றைக்கு 2001 2026 இடையிலான 25 ஆண்டுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமளவில் வெற்றி பெற்றிருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு மாநில கட்சியான அங்கீகாரத்தையும் பெற்றிருக்கிறது. அந்த விதத்தில் இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்ததாக அனைத்து அதிக இடங்கள் பூத் கமிட்டியில பூத் ஏஜென்ட்களை போடக்கூடிய வல்லமை பெற்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் அது தன்னுடைய பிரசன்ஸை மெய்ப்பித்திருக்கிறது. எனவே நிச்சயமாக எங்களுக்கு தகுதியான இடங்களை, எண்ணிக்கையிலான இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அளிக்கும் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் சமரசம் இல்லாமல் கேட்டு பெறுவோம். நன்றி சார். இந்த நேரத்தில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைந்து உங்களோட பல்வேறு கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட அரசியல் பயணமும் மக்கள் பணியும் சிறக்க நியூஸ் தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி.